ட்ரெய்லர் வந்தக்கப்புறம் எல்லாருக்குமே எழுந்த ஒரே கேள்வி, "யோ காஜ்லா காங்க ஏன் போட்டு அடிச்சிட்டு இருக்கிற?" அப்படிங்கிறது தான். ஸோ எனக்கு இதில வந்து தோணுன விஷயங்கள் அண்ட் எதனால இருக்கலாம் அப்படிங்கிற சில பல தியரீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் கடகடன்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி ஹாய் காய்ஸ் அண்ட் வெல்கம் பேக் ஆர்னெக்ஸ் ஃபோர்ஸ். நான் உங்க ரெக்ஸ்லே. ஸோ நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணணும். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஆர்னெக்ஸ் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி ஏதாவது உங்களுடைய சஜஷன் எதனாலும் கொடுக்கலாம். ஸோ நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். காட்ஸ்லாம் எதனால் வந்து காங் அட்டாக் பண்ணுச்சு. ஸோ நான் வந்து என்ன எதிர்பார்த்தேன்னா, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. அப்படியே லைட்டாக எனக்கு தோணுச்சு. எப்படி சொல்கிறது, போன படத்தில் வரைக்கும் அடிச்சுக்கிட்டவங்க அடுத்த படத்துலேயே அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிட்டு அப்படி போனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படிலாம் கிடையாது. என்னதான் இருந்தாலும் அவங்க அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த படத்துலையும் அவங்க அடிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த டீஸ் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவங்க அப்படியே அடுத்த கட்டத்துக்கு அப்படியே மறந்துட்டு அப்படியே போயிடுவானுங்க, ஜம்ப் ஆகிடுவானுங்கன்னு தான் நினச்சேன். பட் அப்படிலாம் இல்லை. அது வந்து ஒரு அவங்க 2 பேர்த்துக்கும் அடிச்சுக்கிட்டாங்கன்னா அது உண்மையிலேயே ஒரு வேலிட் ரீசன் இருக்குது. ஸோ என்னதான் புது எனிமீஸ் வந்தாலும் இவனுங்க அடிச்சுக்க தான் செய்வானுங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக தமிழில் ஒரு இது சொல்லுவாங்க, பாம்பும் கீரியும் ஆகாது. அதாவது பாம்புக்கும் கீரிக்கும் எப்பவுமே ஆகவே ஆகாது. என்ன அது ஜீன் வைஸாகவே அப்படி தான். ஸோ எல்லா இடத்துலையும் எப்படி பார்த்தாலுமே அது பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு தான் செய்யும். ஒன்று வந்து அது ஜெயிக்கும், இல்லைனா இது ஜெயிக்கும். பட் இங்கே காஜ்லா இருக்காங்களா, அது கிடையாது. எப்படியோ காஜ்லா தான் ஜெயிக்கும். பட் இந்த இடத்துல திருப்பி எதுக்கு காஜ்லா அட்டாக் பண்ணுது அப்படின்னா, ஸோ காஜ்லா வெர்சஸ் காங் படத்துடைய கிளைமேக்ஸில் மெக்கா காஜ்லாவை போட்டு தள்ளினதுக்கப்புறம் நம்ம காங்க சபாடான்னு போயிட்டு ஒவ்வொரு இடத்துல உட்காந்துருவார். நம்ம காஜ்லா அங்கேருந்து திருப்பி நம்ம ஆளை பார்த்துட்டு ஏறி வந்தோன்னா, ஐயோ இவன் என்ன மறுபடியும் நம்ம பக்கம் வரான்னு சொல்லிட்டு அலர் அடிச்சுட்டு திருப்பி எழுந்து நிற்பாப்பில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணிலே சில கான்வர்சேஷனை ஓட்டிட்டு நம்ம காஜ்லா அப்படியே திரும்பி போயிடுவார். ஸோ அங்கே ஆக மொத்தம் அவர் வந்து ஸோ சர்ஃபேஸில் நான் தான் இருந்துக்கிறேன், ஒழுங்கு முறையாக ஹேலோவர்த்துக்கு ஓடி நீ ஹேலோவர்த்தில் பார்த்துக்கும், நான் சர்ஃபேஸை பார்த்துக்கிறேங்கிற மாதிரியான ஒரு டீலிங்காக தான் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இந்த நம்ம காங் பார்த்தீங்கன்னா ஹேலோவர்த்துக்குள்ளேயே போகிற மாதிரி தான் கிளைமேக்ஸ் அந்த ஷார்ட்ஸும் இருக்கும். பட் இந்த படத்தில் வந்து சில விஷயங்களுக்காக இந்த மூணார் பயபுலக தான் திருப்பி தூக்கிட்டு வரானுங்கன்னு நினைக்கிறேன். காங்க உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு அண்ட் ஆக்சுவலாக அவர் ஆல்ரெடி ஹேலோவர்த்துக்குள்ளே தான் இருந்தார். அவர் திருப்பி வெளியே எடுத்துகிட்டு வராங்க. எதனால் அவர் திருப்பி வெளியே வராருன்னு தெரியல. இவங்க தான் கூட்டு வராங்களா, இல்லை கூட்டு வந்துட்டு திருப்பி இவங்க ஸ்பேஸ்ஷிப்போட திருப்பியும் உள்ளே போகிறாங்க. ஸோ சில ஒரு டவுட் இந்த இடத்துலையும் எழும்புது. அந்த பொண்ணுக்கும் மொனார்க்குக்கும் கிடச்ச சிக்னல் காங்குக்கும் காஜ்லாக்கும் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஐ மீன் அவங்களால அதை ஃபீல் பண்ண முடியும், ஏதோ ஒரு ஆபத்து ஏற்பட போகுது அப்படிங்கிறத. காஜ்லாவுக்கு வந்து மேபி காங் அட பாவி உன்னால தான் இங்கே ப்ராப்ளமா, நீ தானே அது அப்படிங்கிற மாதிரி தவறாக புரிஞ்சுக்கலாம். இல்லைனா அது ஆல்ரெடி எவால்வ் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ எதனால் எவால்வ் ஆச்சு, நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, ஷீமோ கிட்ட அடி வாங்கி உறைஞ்சி திருப்பி பார்த்திங்கன்னா எவால்வ் ஆகிருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அவருடைய எவால்வ்டு ஸ்டேஜுக்கு அப்புறமா தான் ஷீமோவையும் ஸ்காரையும் அவர் பார்க்குற மாதிரி கொண்டு வரலாம். காஜ்லாக்கு கண்டிப்பாக ஸ்க்ரீன் டைம் கம்மியாக தான் வச்சுருப்பானுங்க, அது என்னமோ தெரிஞ்ச விஷயம் தான். பட் வர சின்ன சீனும் நல்லாயிருக்கும். அப்படி இருந்தால்தான் அது கொஞ்சம் இந்த படத்தை கொஞ்சம் தூக்கி காமிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஓவர் பவர்டாக இருக்கிறாங்க ஷீமோவும் சரி காஜ்லாவும் சரி. இவங்க 2 பேருக்கும் கூடிய எப்படி ஃபைட் சீக்வன்ஸு இவங்க 2 பேரை பற்றி யாருமே எந்த யூடியூப் சேனல் பெருசாக பேசுகிறதில்ல. ஐ மீன் காஜ்லா வர்சஸ் ஷீமோ, அதுக்கான வீடியோ அப்கமிங்கில் வருது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கலாம். ஸோ ஒன்றுக்கு ஹேலோவர்த்துக்குள்ளே தானே விட்டு வந்த, நீ ஏன்டா வெளில வந்த? அதாவது 2 பவுண்ட்ரிஸ் ஆக்சுவலாக இவங்க செட் பண்ணிக்கிட்டாங்க. காங் வந்து ஹேலோவர்த்தை விட்டுட்டு இவருடைய சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வந்தது மேபி காஜ்லாவுக்கு சுத்தமாக பிடிக்காமல் இருக்கலாம். ஆல்ரெடி இவனை வேறு பிடிக்கல, நம்ம உயிரை காப்பாற்றிட்டானேன்னு சொல்லிட்டு காஜ்லா சும்மா விட்டுருந்தது. திருப்பி நீ மேலே வந்துட்டியா, என் ஏரியாவுக்குள்ளே நீ எப்படா வருவங்கிற மாதிரி அடிச்சிருக்கலாம். இல்லைனா அவரோட எவால்வ் ஸ்டேஜில் அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் செம்ம கோவத்தில் இருக்கிறாரு. அண்டு எப்படி சொல்கிறது, மதம் பிடிச்ச யானை மாதிரி எவன் குறுக்க வந்தாலும் பார்த்தீங்கன்னா மனுஷங்களை கூட கவலைப்படுறது கிடையாது, அடித்து நொறுக்கிட்டு போயிடுறாரு. மேபி அதனால் காங் வந்தோடனையும் பழைய பகையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு திருப்பி அட்டாக் பண்ணுற மோடுக்கு போயிருக்கலாம். இல்லைனா 3வது விஷயம் தவறான புரிதலாக இந்த சிக்னல் இந்த மாதிரி பூமியில் ஏதோ ஒரு இம்பேலன்ஸ் நடக்குதுன்னா அங்கே நம்ம காஜ்லா போயிடுவார். காங்கை பார்த்தோன்னே இவன் தான் அது காரணமானு சொல்லிட்டு அதுக்காக கூட இருக்கலாம். ஸோ இந்த 3 ரீசனில் ஏதாவது ஒரு ரீசனுக்காக தான் நம்ம காஜ்லாவை பார்த்தீங்கன்னா காங்கை அட்டாக் பண்ணியிருக்குது. பட் அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எனக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்கு நம்ம காங் தப்பிச்சு ஓடுற மாதிரி வச்சுருக்கலாம். அண்ட் அதுக்கடுத்து கொஞ்சம் நேரத்தில் அவங்க ரியலைஸ் பண்ணிட்டு அந்த கடைசி 2 பேர் ரோர் பண்ணுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸை வச்சுக்கிட்டு இப்போதைக்கு நம்ம சண்டையை நிறுத்தி வச்சுப்போண்டா, நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க பேச்சு சுமூகமாக போயிடலாம்னு நினைக்கிறேன். பட் கிளைமேக்ஸ் ஷீமோவும் சரி ஸ்காரும் சரி நம்ம காஜ்லாக்கு தலை வேணுங்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தேன். ஸோ எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஒரு டாப்பிக்கில் உடனடியாக வந்து சந்திக்கிறேன். காஜ்லா வர்சஸ் ஷீமோ பற்றி ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹார்னெக்ஸ் போஸ்டடா, பாய்.